நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது பார்க்க போகிற தலைப்பு என்ன? இந்த 2025 வீடியோ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதிகமாக பிரபலம் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வீடியோவாக பிரபலமாகிட்டு இருக்குது. அது நம்ம பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி கிரகங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக போயிருக்கு. ஒரு பக்கம் சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அடுத்து குரு பயிற்சி இப்போ முடியுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த 2025 மிகப்பெரிய 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. இதில் 2 கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு. குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி பயிற்சி ஆகிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், 2 கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி மனிதனுடைய ஒரு வாழ்க்கையை ராகு பகவானும் கேது பகவானும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜாமுவான்களாக இருக்கிறார்கள். இயற்கையாகவே ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறதும், ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதும், அதே போல் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளுக்கு போகிறதுக்கும் மிகப்பெரிய வலிமை கொண்ட தன்மை கொண்ட கிரகம் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவானும் கேது பகவான் தான். அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்குது. சரி, இப்படிப்பட்ட வலிமை கொண்ட கிரகங்களான ராகு கேது இவங்க 2 எப்போ இடமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மே மாதம் 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி மாறுறாங்க. நம்மளுடைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 7 கிரகங்கள் பார்த்திங்கன்னா எப்போயுமே என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. இந்த நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகுவும் கேதுவும் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றியே பழகிட்டாங்க. ரிவர்ஸில் தான் போவாங்க. ஸோ அதே போல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரிவர்ஸில் கொண்டு போகணுன்னா நம்ம ராகுவோட ஆதிக்கம் கேதுவோட ஆதிக்கம் உறுதியாக வேண்டும். அந்தளவுக்கு இவங்களுக்கு வலிமை உண்டு. சரி, இவங்க இந்த இடமுட்டு இடம் மாறுறதுனால உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராகு பகவான் பார்த்திங்கன்னா காற்று ராசிக்குள்ளே போகிறார், கும்ப ராசிக்குள்ளே போகிறார். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா விஷ வாயுகள் மூலமாக, அதாவது காற்று மூலமாக நிறைய கிருமிகள் பரவுது, காற்று மூலமாக நெருப்பு அதிகமாக பரவுறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராகு பகவான் கொடுத்துருவார் உலகியல் ரீதியாக. கேது பகவான் என்ன பண்ணுவார்னா, சூரியன் என்று கருதுகின்ற தலைமை பொறுப்பு கொண்ட சூரிய பகவான் வீட்டுக்குள்ளே கேது பகவான் போகிறனால அரசாங்க நிலைகள் நிறைய மாற்றத்தை சந்திக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். யாரெல்லாம் அதிகமாக தவறு செய்கிறார்களோ, தன்னுடைய தவறை உணராமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தக்க பாடம், தக்க ஒரு என்ன சொல்கிறேன்னா, நீ செஞ்ச தண்டனைக்கு உனக்கு சரியான பாடம் புகட்டுறேன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த நிலையை இந்த கேது பகவான் கொடுத்துருவார். இது இவங்களுடைய இயல்பான தன்மை, இது பொதுவான பலன்கள். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ராகு எப்போ அதிகமாக ஆக்டிவேட் ஆவார், ராகு எப்போ அதிகமாக ஆக்டிவேட் ஆவார்னா அமாவாசை சம்மந்தப்பட்ட நாட்களில் ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் ராகு இந்த மாந்திரிகம் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா தன்னுடைய பித்ருகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் மெயினாக ஒரு இருட்டு அப்படின்னா அந்த ராகுவோட ஆதிக்கம் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? கேதுங்கிறவர் எப்போ இயங்குவார் பார்த்திங்கன்னா அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வரும் பார்த்திங்களா, அப்போ கேது இயங்குவார். ராகு அமாவாசையும் கேது பௌர்ணமி, நிலா அப்படியே ஒளிவட்டமாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இயக்கம் ஆன்மீகக்கான பயணம் அப்படின்னாலே அது யாருன்னா கேது. அதே போல் பார்த்திங்கன்னா ராகுங்கிறவர் என்னென்னா போகக்காரகன், ஆசைகளை தூண்டி விடுவார். இதுதான் இவங்க 2 பேருடைய செயல்பாடு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் இடமாற்றம் அடைவதனால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை. மீன ராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சிகள் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது. ராகு பகவான் ராசியிலிருந்து கடந்து 12ஆம் இடத்துக்கு செல்கிறார். கேது பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து அமர்ந்திருந்த கேது பகவான் ராசிக்கு 6 வர போகிறார். ஸோ அப்போ என்ன ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய பொதுவான குணாதிசயம், இது ராசியின் அடிப்படையில் இருக்கிற பொதுவான குணாதிசயம். இயற்கையாகவே மற்றவர்களுக்கு அன்பை செலுத்துவதில் மிகப்பெரிய அற்புதமான ஆற்றல் உங்களுக்கு உண்டு.
சிறந்த கல்வியாளர்னு சொல்லி உங்களுக்கு பட்டம் கொடுக்கலாம். எந்த துறையில் படிச்சிருந்தாலும் சரி அந்த துறையை அப்சர்வ் பண்ணி படிப்பீங்க. நல்ல படிப்பு திறமை உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருப்போம், ஆசிரியர் பேராசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுடைய ராசிக்கான அங்கீகாரம். எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்வால்மெண்ட்டோட வேலை பார்ப்பீங்க. அதே இதை மற்றவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லி கொடுப்பீங்க. மறைச்சி சொல்லி கொடுக்குற விஷயம் மட்டும் கிடையாது. ஏன்னா தனுசு ராசியும் மீன ராசியும் குருவோட ஆதிக்கம் கொண்ட நபர்கள். அப்போ குருவாகவே செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். மற்றவர்களுடைய மைனஸை கண்டுபிடிச்சி அதை சரி செய்கிறேன்னு சொல்லி முழு மனதோடு செய்யக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். நான் மகிழ்ச்சியாக இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் மற்றவங்களுடைய மகிழ்ச்சிக்கு பங்களிப்பேன், அவங்களுக்கு உதவுவேங்கிற குணாதிசயம் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சமயோக புத்தியை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை முடிவெடுத்து பல இடங்களில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ நிதானம் என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உறுதியாக உண்டு. அதே போல் நம்மளுடைய மீனராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிங்க. ஒரு சின்ன தங்கமாச்சும் உங்கள் கையில் இருக்கணும். அது மோதிரமாக இருக்கலாம், தங்க நாணயமாக இருக்கலாம், இல்லை 5 பவுன் 50 பவுன் 100 பவுன் செயினாக கூட இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்மளுடைய மீனராசிக்காரங்க கையில் ஒரு தங்க நாணயமாவது பையில் இருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் அவங்க முழுமையாக பெற முடியும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ உங்களுடைய ராசிக்கு ராகு கேது பகவான்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பிரிந்த கணவன் மனைவி, அதாவது ஒற்றுமையாக இருக்கு, ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கோம் ஆனால் பேசிக்கிற மாட்டோம். இல்லை என் வீட்டுக்காரர் வந்து அவங்க அம்மாட்ட போயிட்டார், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற செயல்பாடு. இல்லை புரிஞ்சுக்கொள்ளாமல் 2 பேரும் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள். இதெல்லாம் ஏதேனும் நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு நடந்திருந்தால், நான் சொல்கிறது என்னன்னா நடந்திருந்தால், அந்த மாற்றம் அது நடந்த விஷயம் மாறி ஒற்றுமையாவதுக்கான சூழ்நிலை உண்டு. ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும். கணவன் மனைவி ஒற்றுமை அங்கீகரிக்கப்படும். ஒரு மன அழுத்தத்தோடு புரிஞ்சுக்கிறாமல் இருந்த உறவு இனிமேல் புரிந்து நடக்கக்கூடிய ஆற்றல் உறுதியாக கிரக ரீதியாக உண்டு. நண்பர்கள் ஏமாற்றியிருந்தாலும் இனிமேல் ஏமாற்ற மாட்டாங்க. ஏமாற்றி அவர்கள் செய்த செயலுக்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள், உங்களுக்கான உதவி செய்வார்கள். இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு மனசார அவங்க வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தடை விலகும். திருமணத்துக்காக முயற்சி எடுத்துட்டோம், பூ வச்சுட்டு கூட நின்றுச்சு, நாங்கள் என்ன பண்ணே தெரியல, திருமணம் பலபடியும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் திருமணம் முடிவு தடையாகவே இருக்குது அப்படிங்கிற வருத்தம் இருந்தால் உறுதியாக திருமண தடை விலகி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப ஏற்றம் உண்டு. மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. ஆன்மீக வழிபாடுகளுக்கு அதிகமாக பயணம் செய்வீங்க. வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கொஞ்சம் அதிகமாக ரவுண்ட் அடிக்கணுங்கிற ஆசை வரும். சுற்றி பார்க்கலாமா அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி கொஞ்சம் பைக்லேயோ கார்லேயோ ஏதாவது ஒரு வாகனங்களில் அதிகமாக சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் இருக்கும். அதற்கேற்ற செயல்பாடு நிறைவேறும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நைட் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கவனமாக இருக்கணும். புதிய கடன் வாங்குவதாக இருந்தால் கவனமாக இருக்கணும். கடன் நீங்கள் இஷ்டத்துக்கு வாங்கிடக்கூடாது, மாட்டிக்கிடுவீங்க. புதிய கடன் வாங்குவதாக இருந்தால் கவனமாக இருக்கணும். தாய் மாமா உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் விவாதங்கள் தொடருதுன்னா முடிஞ்சளவு வார்த்தைகளால் பேசிட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக போயிருங்க. ஏன்னா விவாதங்கள் தொடர அந்த உறவில் உள்ள பாண்டிங் கட்டாயிரும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேவையான விஷயத்துக்கு செலவு செய்யுங்க. யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கொடுத்து மாட்டிக்கிறாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் உறுதியாக கிரகங்கள் வழிவகுக்கும். நீங்கள் தானமாக கொடுத்தா என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னா, காலணிகளை தானமாக வாங்கி கொடுங்க. யாருக்காவது செருப்பு போடாமல் இருக்காங்க, இல்லை செருப்பு பிஞ்சு இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கையால் செருப்பு வாங்கி கொடுங்க. ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள், இவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக வந்து நீங்கள் காலணி வந்து கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிடுவாங்க. அதே போல் கோயில்களில்
கொஞ்சம் அமைதியாக பொருளாதாரத்துக்காண்டி வெயிட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. ஓகேவா? நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ராகு எது பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக மீனராசிக்காரராகிய உங்களுக்கு கொடுக்கும்.